வணக்கம் தமிழுலக சேனல். நான் உங்கள் சகோதரி தமிழ் தனேஷ். நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது 4 பேர் நல்ல விதமாக சொல்லுவாங்க, 4 பேர் கெட்ட விதமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் மீறி நம்ம செய்யணும் பார்த்திங்க இல்லையா? ஸோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு கிராமத்தில் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர் இருக்காங்க. அப்போ அவங்க தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அன்னதானம் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவியை ஏழைங்களுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த தம்பதியரும் அதே மாதிரி அன்னதானம் போட்டு அவங்களால முடிஞ்ச காணிக்கையும் கொடுத்து துணிமணியும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்ருக்கும்போது தெரு முனையில் ஒருத்தர் நின்று விருந்து சாப்பிட்டுட்டு வர்ற ஒருத்தர்கிட்ட விருந்து எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த விருந்து சாப்பிட்டுட்டு வந்த அவர் சொல்கிறாரு, அவன் வெறும் பிச்சைக்காரங்க, வெறும் 101 ரூபா கொடுக்குறாங்க, என்னங்க சாப்பாடு போட்டான், நல்லாவே இல்லை, காட்டன் வேட்டி சட்டை கொடுக்குறாங்க, ஒரு நல்ல வேட்டி சட்டை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டார். இதை கேட்ட இவர் விருந்தினர் சீக்கோல்ட்டு பிச்சைக்காரன் அப்படின்னு எழுதிக்கிட்டார். 2வது ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்டையும் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, பரவாயில்லைங்க, ஏதோ பரவாயில்ல, இன்னும் பாயாசத்தில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மறுபடியும் இவர் சொல்லிட்டு போயிட்டார். இதை கேட்ட அவர் திரும்பவும் விருந்தினர் சீக்கோல்ட்டு பரவாயில்லை அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டாரு. 3வதாக ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்டவரை அவர் சொல்கிறாரு, தெய்வங்க, அவர் தெய்வம், எனக்கெல்லாம் பழைய சோறு தாங்க கிடைக்கும், ஆனால் என்னை கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போட்டாருங்க, காசு கொடுத்தாரு, புது துணிமணி கொடுத்தாரு, என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்கங்க, அவர் நல்ல மனசுக்கு அவருக்கு குழந்தை கட்டாயம் பிறக்குங்க, அவர் தெய்வங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அவர் திரும்ப விருந்தினர் சீக்கோல்ட்டு தெய்வம் அப்படின்னாங்க. இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது 4 பேர் உங்களை ஏதாவது இக்னோர் பண்ணி பேசுவாங்க, 4 பேர் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. நீங்கள் இந்த இக்னோர் பண்ணுறவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த நல்ல விஷயமும் செய்ய முடியாது. அதனால் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியே நீங்கள் நல்ல விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.